அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன வயசில் சோளக்கருதை எப்படி சுட்டு சாப்பிட்டோமோ அதே மாதிரி. ஆனால் இப்போது காட்டில் தீ மூட்ட முடியாது, வீட்டில் தான் தீ மூட்ட முடியும். கேஸில் தான் சுட முடியும். ஸோ வாங்க, மக்காச்சோளத்தை அதாவது பாப்கார்னை எப்படி சுட்டு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஒரு பிஞ்சு கருதை எடுத்தாச்சு. அதை நல்லாக வாட்ட வேண்டும் நெருப்பில். சின்ன வயசில் உண்மையிலங்க, இதை சின்ன வயசில் சாப்பிடும்போது அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதாவது நம்ம இப்போ போய் தேட்டரில் போய் வாங்குகிற பாப்கார்னை விட இந்த பாப்கார்னில் அப்படி ஒரு சந்தோஷம். இதில் லைட்டாக மிளகாத்தூள் மேலே தடவி விட்டு உப்பு லைட்டாக தூவி விட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் சாப்பிட்ருக்கேன். நீங்களும் சாப்பிட்ருந்தா சொல்லுங்கள். இது இன்னும் வயல்வெளியில் அழகாக சுட்டு சாப்பிட்டு இயற்கையோடு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வெளியே போக முடியல, ஏன்னா மழை பொழியுது. அதனால் வீட்டிலே சுட்டு சாப்பிட போகிறோம். இப்போ தான் ஒரு டீ ஒன்று போட்டுது. அடுத்தது மக்காச்சோளம் சுட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இது ஒன்றும் சுடுறது பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு கத்தியில் சொருவி அப்படியே காமிச்சினா போதும். ஃபைனலாக இப்படி இருக்கும். சாப்பிட்லாம்.